عن جرير بن عبد الله رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم الناس لا يرحمه الله رواه البخاري ومسلم. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்களின் மீது எவர் கருணை காட்டவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹுவும் கருணை காட்டுவதில்லை என அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய மக்களின் மீது, தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளின் மீது எந்த அளவுக்கு பாசமும் பரிவும் கொள்கிறாளோ அதைவிட அளவு கடந்த பாசமும் பரிவையும் அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களின் மீது வைத்திருக்கிறான். மனம், மனித நேயம், இதை நமக்கு பாடமாக கற்றுத்தரப்படுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் அவன் நமக்கு அளித்திருக்கும் அருள் கொடைகள் பூமியிலுள்ள அனைத்து பொருட்களையும் தமக்காகவே வசப்படுத்தி தந்துள்ளான். இது அல்லாஹ்வுடைய கருணை பார்வை ஒரு முன் உதாரணமாகும். இப்படிப்பட்ட கருணை, வல்லவனின் கருணை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு ஏது நிம்மதியான வாழ்க்கை? நம்மை படைத்தவனின் அன்பும் அருளும் இரக்கமும் தேவையில்லை என உதறுபவர்கள் நம்மில் எவரும் இல்லை. நம்மை படைத்தவனே நமக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் உலகிலே படைத்திருக்கிறான். இது அவனுடைய அன்பின் இரக்கத்தின் மாபெரும் வெளிப்பாடாகும். இத்தகைய இரக்கமுள்ள இறைவன் மனிதனுக்கு உபதேசிக்கிறான், மனிதா, நீ மனித இனத்தின் மீது பிற இனத்தின் மீதும் இரக்கம் காட்டு. அப்படி இரக்கம் காட்டினால் எனது இரக்கம் உனக்கு உண்டு, உன் மீது நிலவும். ஆகவே இறை அருளும் இரக்கமும் மனித நேயத்தை சார்ந்திருப்பதை நாம் உணர வேண்டும். மனித நேயத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பதை மேற்கண்ட இந்த நபிமொழி நமக்கு பாடமாக பயில்வித்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் கற்றுத்தரப்படக்கூடிய, பேணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய இந்த மனித நேயத்தின் இரக்க உணர்வை நமக்கு மத்தியில் பரப்பி நிம்மதியான வாழ்வை நாமும் அடைவதோடு வல்லவனுடைய பேரருளை நம்மை மீது பொழிந்தருள முயலுவோமாக. அல்லாஹ் அதற்கான அறிவையும் ஆற்றலையும் சமூகச் சூழலையும் தந்தல் புரிந்தல்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.